வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா AutoCAD Electrical 2022 சாஃப்ட்வேரில் ஏற்கனவே ப்ரீவியஸாக ட்ரா பண்ண சர்க்யூட் இது. சர்க்யூட் எப்படி ட்ரா பண்ணுறது, எப்படி காம்பனண்ட்டை வந்து இன்சர்ட் பண்ணுறது, அந்த காம்பனண்ட்டில் இருக்கிற ஆட்ரிபியூட்லாம் வந்து எப்படி வேரி பண்ணுறது, அந்த மாதிரிலாம் ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தாச்சு. இப்போ வந்து இந்த சர்க்யூட்ஸை வந்து எப்படி வந்து நம்மளை காப்பி பண்ணுறது, எப்படி பேஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி தான் எப்படி மூவ் பண்ணுறது, அந்த மாதிரி தான் பார்ப்போம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காப்பி கிளிப், இந்த சர்க்யூட் கிளிப் போர்டு இல்லையா, அந்த ஆப்ஷன்ஸு காப்பி கிளிப் கொடுத்துக்குங்க. செலக்ட் ஆப்ஜெக்ட்னு கேட்குது, ஆப்ஜெக்ட் அப்படி செலக்ட் பண்ணிக்கிங்க, கொடுத்து என்டரை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. இப்போ இதை வந்து காப்பி ஆகிடுச்சு சர்க்யூட்ஸு. இப்போ இதை வந்து பேஸ்ட் பண்ணணும். அப்போ அந்த சர்க்யூட் கிளிப் போர்டில் பேஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதே அளவில் சைஸில் உங்களுக்கு சர்க்யூட் வேணுமான்னு கேட்குது. இந்த ஒன்று அப்படியே விட்டுட்டிங்கன்னாக்கா இங்கே என்ன சர்க்யூட் சைஸ் காப்பி பண்ணிங்களோ அதே சர்க்யூட்லேயே திரும்ப பேஸ்ட் ஆகும். நமக்கு இதை விட கொஞ்சம் சைஸ் சின்னதாக வேணும் அப்படின்னாக்கா 0.5 அப்படி செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. சரிங்களா, அப்படியே சின்னதாகிடுச்சு சர்க்யூட்ஸ். ஒன்று அப்படியே கொடுத்தோம்னாக்கா இது என்ன சைஸ் இருக்கோ அதே சைஸில் வரும். இப்போ திரும்ப அதே காப்பி கிளிப்னு கொடுத்துட்டு பேஸ் பாயிண்ட் கேட்குது, பேஸ் பாயிண்ட் கொடுத்துட்டு செலக்ட் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ண சொல்லுது. செலக்ட் பண்ணிவிட்டேன், என்டரை கொடுத்தா காப்பி ஆகிடும். இப்போ இதை பேஸ்ட் கொடுத்துட்டேன், சைஸ்க்கு அதே 0.5 இருக்குது. அப்போ இதுலேருந்து இது பாதியாக சைஸ் ரெடியூஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை காப்பி பண்ணியிருக்கேன்னா இதுலேருந்து பாதியாக இங்கே ஒன்றுன்னு கொடுத்தோன்னாக்கா ப்ரீவியஸாக இருக்க இந்த பெருசாக இருக்குல்லையே அந்த மாதிரி வந்துடும். இப்போ நான் இதை விட இன்னும் சின்னதாக வேணும் அப்படின்னாக்கா அதே இப்போ இருக்கிற சைஸோட சின்னதாக வேணுனாக்கா அதே 0.5 அப்படியே வச்சுக்கோங்க, கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள் அதோட இன்னும் சின்னதாக வரும். இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே சென்டரில் இருக்கு இல்லையா, இதே சைஸ்லேயே இன்னொன்று வேணும் அப்படின்னாக்கா காப்பி கிளிக் கொடுத்துட்டு பேஸ்ட் பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டு இதை அப்படியே செலக்ட் பண்ணிங்க, என்டரை கொடுங்க, காப்பி ஆகிடுச்சு. இப்போ பேஸ்ட் கொடுங்க, பாயிண்ட் அதை வந்து 1ன்னு கொடுத்துருங்க, கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இப்போ பேஸ்ட் பண்ணுறோம், அதே சைஸ்க்கே பேஸ்ட் ஆகிருக்காங்க. இந்த மாதிரி தான் காப்பி பண்ணுறது பேஸ்ட் பண்ணுறது. இப்போ காப்பினாக்கா இப்போ அதுதான் ஒரிஜினல் சர்க்யூட்டு அப்படியே இருக்கும், அதை அப்படியே காப்பி பண்ணி அடுத்த இதில் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ எனக்கு வந்து காப்பி சர்க்யூட் தேவையில்லை, ஒரிஜினல் சர்க்யூட்டை வந்து அப்படியே கட் பண்ணி வேறு ஒரு ப்ளேஸில் வந்து நான் பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா கட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. இங்கே வந்து பேஸ் பாயிண்ட் கேட்குது, இதை வந்து பேஸ் பாயிண்ட்னு கிளிக் பண்ணிக்கிங்க. அப்புறம் செலக்ட் ஆப்ஜெக்ட்டுங்கிற மாதிரி இங்கே சொல்லுது பார்த்தீங்க இல்லையா, அப்போ வந்து அந்த ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி இது 2 மட்டும் மிஸ் ஆகுது, எஸ்கேப் கொடுத்துங்க. திரும்ப வந்து கட் பண்ணிக்கிங்க. பேஸ் பாயிண்ட் கேட்குது, பேஸ் பாயிண்ட் கொடுத்துருங்க. இதுலேருந்து ஆப்ஜெக்டை அப்படி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிங்க, கொடுத்துட்டு மவுஸில் ரைட் கிளிக். ஓகே, கட் ஆகிடுச்சு. கட் ஆகிட்டு இருக்கு, கொஞ்சம் லோட் ஆகுது. ஓகே, இப்போ சர்க்யூட்டு ஃபுல்லாகவே நமக்கு கட் ஆகிடுச்சு. மல்டிபிள் பேரண்ட் டிவைஸ் வேர் டெலிட்டடுங்கிற மாதிரி சொல்ல கேட்குது, ஓகேன்னு கொடுத்துருங்க. சேவ் பண்ண முடியாது, ஓகே. நான் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்து இது வந்து இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ நான் பேஸ்ட் பண்ணுறதுக்கு பேஸ்ட்டுங்கிறத ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டேன். இங்கே ஒன்றுனாக்கா அதே அளவுலேயே கிடச்சிடும் நமக்கு. ஓகே கொடுத்துட்டேன். ஓகேவா, வேணும் இப்போ கீழே வேணும், இந்த கார்னரில் வேணும் அப்படின்னா அந்த கார்னர் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கிங்க. இப்போ இங்கே எவ்வளோ சர்க்யூட்டை நம்ம கட் பண்ணி அப்படியே வந்து இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதெல்லாம் நான் ஏற்கனவே காப்பி பண்ணுவாங்க அப்படியே இருக்குது. காப்பி பண்ணியும் சர்க்யூட்ஸை வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும், இந்த மாதிரி கட் பண்ணியும் பேஸ்ட் பண்ணிக்க முடியும். இதுதான் இந்த சர்க்யூட் கிளிப்போட
யூசேஜ். இப்போ இங்கே சர்க்யூட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து லாஸ்ட் வீடியோவில் இதெல்லாம் பார்த்தாச்சு நம்ம. அதுமாதிரி இதில் வந்து காப்பி சர்க்யூட் இந்த கிளிப்போர்டு மாதிரியே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஒரு ஆப்ஷன்ஸு. இதையும் நீங்கள் வந்து செலக்ட் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ண சொல்லுது. இங்கே வந்து இந்த ஆப்ஜெக்ட் அப்படியே செலக்ட் பண்ணி என்டரை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, காப்பி ஆகிடுச்சு. இது போயிட்டு காப்பி சர்க்யூட் செலக்ட் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டை மட்டும் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். பேஸ் பாயிண்ட் காப்பி பண்ணி எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல அப்படி அப்படியே கிளிக் பண்ணிக்கலாம் பாருங்க. ஓகேவா? இந்த மாதிரி கூட பண்ணிக்க முடியும். இது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் போயிட்டு காப்பி பண்ணி அதை அப்படியே மற்ற இடத்துல இது பண்ணுறோம். இப்போ இதுலேயே மூவ் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஆப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ண சொல்லுது. ஓகே, இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல மூவ் ஆகணும். மூவ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி காப்பியும் பண்ணிக்கலாம். அப்டேட் ஆகிட்டுருக்கு. எஸ், ஓகே, கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் காப்பி பண்ணி சர்க்யூட்டை வந்து வேறு இடத்துல டேட்டா சர்க்யூட்டை பேஸ்ட் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் சர்க்யூட்டை வந்து எப்படி காப்பி பண்ணுறது, எப்படி மூவ் பண்ணுறது, எப்படி பேஸ்ட் பண்ணுறது, சர்க்யூட்டை கிளிப்போர்டு ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சர்க்யூட்டை சேவிங்ஸ் மெத்தடை வந்து பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.